கடலென்ற பூவே தன்னில் அலையென்ற ஊரு கொண்டு கணவன்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி சாமி கடலென்ற பூவே தன்னில் அலையென்ற ஊரு கொண்டு கணவன்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி சாமி காக்கின்ற மூவாசை மாறுத சூடலில காக்கின்ற மூவாசை மாறுத சூடலில கட்டுண்ட நிற்கோ நிற்கோ உடலென்ற கும்பைக்கு உணவென்ற ஈரை ஓயாத இரவும் பகலும் ஓயாத இரவும் பகலா இரவும் பகலும் சாமி உடலென்ற கும்பைக்கு உணவென்ற ஈரை தேடி ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலோ இரவும் பகலா இரவும் பகலும் ஒன்றுண்டு உறங்குவது கண்டது அல்லாமல் ஒன்றுண்டு உறங்குவது கண்டது அல்லாமல் பல அடையாளையே தடமன்ற மெடிகரையில் பந்த பாசங்கள் தாழ்கடாம் பின்னலிட்டு 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 சாமி தடமன்ற மெடிகரையில் பந்த பாசங்கள் எல்லாம் தாழ்வடாம் பின்னலிட்டு 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 சுவாமி தாயென்று சே என்று ஹானி என்று நான் என்று தாயென்று சே என்று ஹானி என்று நான் என்று தமையன இது நம்போ நின்று கடை நின்று ஏனென்று கேளாமல் இருப்பதும் அழகாகுமா 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 சாமி இடை நின்று கடை நின்று ஏனென்று கேளாமல் இருப்பதும் அழகாகுமா 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 அழகாகுமா
தனனை தந்தம் தந்தனை தோம் தனனை தந்தம் அப்பன கணவரே என் குரு சாமி கணவலை உன்னை மத கொடவயத்தோ கணபதி கொஞ்சரமே உமை பாட பாடுவமே ராமா பலகாலம் உனை தொழு அப்பன தேடுவமே ராமா அங்கது சேடா தேசம் ஐயன குருவமே ராமா சாமி குருவமே ஊரு குற்றங்குறைகள் நாம் படித்தகதே குறைகள் படித்தகத பார்மைகளே அருள் புரே எடுத்தகத ஆரீஸ்வரனே நகத குறைகள் சொர்க்கேசாருள் புரே சுடலையோட கதைகள் நீதரோ கட்ட பேச்சு நட்ட காட்டுவன பேச்சியம் பேட்டி பெற்ற திருமகனே பேயாண்டி மாயாண்டி உன்னுடைய புகழை பாட மாயாண்டி உன்னுடைய பாட மனமதிர அருள்வரே ஐயா ஆதி வெள்ளி கூடை விழா பெற்று கொண்டு எங்கிருந்தால் காணா என்றுதான மனதில் எங்கே எங்கே வாராரா கைலாசந்தனை கடந்து என்ன கைலாசந்தனை கடந்து செங்கிரி மலையை விட்டு நொறுப்பால நொடிப்பா அத்தனையும் தான்களே இருட்டு நாடு கடலை விட்டு போஜ ராஜா பட்டணம் புகழ்தெரிய நாடு விட்டு எங்கே எங்கே வாராரா பச்சை தண்ணி விளக்கறி மக்கம்பள்ளி வாசலுக்கு மக்கம்பள்ளி வாசலுக்கு வாராரே மாயாண்டி பச்சை தண்ணி விளக்கறி மக்கம்பள்ளி வாசலுக்கு மாயாண்டி சுடலாய் ஈசமக மாயாண்டி செஞ்சுடல மாயாண்டி மக்கத்து பள்ளியில் மனதில் எண்ணுதா அமைதியாக இருந்தோமானா நாமனத்தை மதிக்க மாட்டார் என்றுதானே மனதில் எண்ணி ஈசமகன் சுடலாய்யா ஈசமகன் சுடலாயோ என்னை அது செய்வாரா பள்ளியில அஸ்லாமிய குலமதியில யாரெல்லாம் ஆண்டு வாரப்ப வீராலப்ப ஆந்திர மூர்த்தி மகுனலப்ப அண்ணன் தம்பி 3 பேரும் அந்த மக்கம்பள்ளி வாசலில் அரசாண்டு வாரா அரசாண்டு வாரோ அமைதியாக இருந்தோமா மார்கள் மதிக்க மாட்டார் என்று சொல்லி சுடலாயா மாயாண்டி
கொழுந்து அப்பனே மல்லிகைப்பூ வாசண்டி பேச்சி மகன் அவர் என்னையது செய்வாரா என்ன மாட்டேலும் செங்கல் தோண்டு செங்கல் தொண்டு திரட்டி வாரே சுடல திரட்டி வாரே சாமம் போல சதி சாம வேளையில அழகதவ தட்டுவாரான் சுடலாதாளி போடுவாரான் இல்லாவ கண்ணில் கண்டே அளவுலட்டி அடிக்கார அந்த பக்கீரிய கண்டல்லவோ பல்லுலட்டி அடிப்பாரான் மத்த சூலிகளை எடுத்து யாப்பம் போடுவாரான் வார வேற போற வேற சுடல வங்கி உண்டு குத்துவாரான் சமயம் தப்பி வார மாயாண்டி சுடலாய சங்க போய் பிடிக்க யாமன் தப்பி வார எடுத்து யாப்பம் போடுவாரா எட்டோடு 8 நாளா மாயாண்டி மாசுடல எட்டோடு 8 நாளா அவர் அட்டகாசம் பேச்சி மகன் பேறு பெற்ற என் மாயாண்டி பள்ளியிலே வந்து அட்டாதுட்டம் பண்ணுகிறார். மாட்டெலும்பும் செங்கல் துண்டும் திரட்டி வாரி போடுகிறார். 8 மாத்த சூலியை எடுத்து ஆப்பம் போடுகிறார். பக்கிரியை கண்ணாலே கண்டு பல்லில் எட்டி அடிக்குகிறார். ஆளில்லாவை கண்டு அளவில் எட்டி அடிக்குகிறார். அட்டாதுட்டாதங்கள்லாம் 8ஓடி 8 நாளா செய்யும் போது இந்த பார்த்தார்கள் முட்டாலப்ப வீராலப்ப மாந்திரமூர்த்தி மகுனாலப்பை என்னடா வம்பா போச்சு, நம்மளோட கோட்டைக்குள் இப்பேற்பட்ட அட்டாதுட்டம் பண்ணி ஆதாளி போடுகிறது யாரு? நாமளோ குல்லாவ போட்டு அல்லாவ தொழுதுகிட்டு இருக்கிறோமே. அப்படி இருந்த போதிலும் நாமளோட இடமதிலே அட்டகாசம் செய்வது யாரு? இது காத்தா கருப்பா பேயா பிசாசா பில்லி சூலியம்மா வைவனை செய்வனையா? இதை அறிய வேணும் தெரிய வேணுமையானா நாம என்ன செய்யணும் தெரியுமா? கோடாங்கிய பார்க்கவே ஐயா கோடாங்கிய குறிகளையும் என்றுதான் இழப்பமா எங்கே வாராரா? பார்க்கணும், கோடாங்கி அடிக்கணும், குறி கேட்கணும் என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு எப்பமார்கள் கோடாங்கிய பார்க்கவே வருகிறார். அப்ப வருகிற வெளியதிலே எங்க அப்பன் மாயாண்டி சொடல இவங்க போய் கோடாங்கிய பார்க்க போறாங்களே, நாம என்ன செய்யணும்? கோடாங்கி போல் வடிவங்களை கொண்டு வர வேணும் என்று சொல்லி அவர்கள் வருவதற்கு முன்னாலே ஆண்டவன் சொடல எப்படி வருகிறார் தெரியுமா? கச்ச நல்ல வரிஞ்சு கருத்த கச்ச சுங்கல் சோழி பைய தோளில் ஓட்டு கோடங்கிய கையில் எடுத்து வெத்தலையும் தாம்பூல வாய் நிறைய போட்டுக்கொண்டு அங்க செந்தூருக்க போட்டுவை ஈசமய மாயா கோடங்கி போல் வடிவம் கொண்டு வருகின்ற வழியதே வாராரே மாயா
கோடாங்கியா வராரு. ஏத்தால வருகிறார் வருகிறார். எப்படி வராரு? எப்படி வராரு? வாய் நிறைய வெத்தலை தாம்பூலம். போட்டுக்கிட்டு ஆமா, நெத்தியில செந்தூருக்கு பொட்டு. பொட்டு. ஆமா, நெத்தியில ஒரு செந்தூருக்கு பொட்டை வச்சு இத்தனையும் மைய எடுத்து தடவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் கோடாங்கின்னு. மயங்காதவங்களும் மயங்கிடுவாங்க. யார பார்த்து? இப்படி ஏத்தால இப்படி ஒரு சுண்டு சுண்டிட்டா ஓ சரி, அந்த நெத்தியில இருக்க மைய பார்த்த உடனே அவரை ஏறிட்டு பார்த்தா அப்படியே ஏத்து பார்த்தா சொக்கிடுவாங்க. சொக்கிடுவாங்க. ஆமா, அதனாலே ஆண்டவன் மகன் மாயாண்டி சுடல கோடாங்கி போல் வடிவங்களை கொண்டு சோழி பைய தோல்ல போட்டு கோடாங்கி கையில் எடுத்து அவர் எதிரால வாராரு. வருகிற பொழுது இந்த லெப்பமார்கள் பார்த்தார்கள். ஐயோ, கோடாங்கியே தேடி போனோம், கோடாங்கியே வாராரு. நம்ம கோடாங்கியை தேடி போய்கிட்டு அவரே எழுத்தால வாராரு. கோடாங்கியை தேடி போனா கோடாங்கி வாராரு. கும்பிட போனதை உன் குறுக்கே வந்தது போல கோடாங்கியை தேடி போனோம், கோடாங்கியே வருகிறாரு. ஐயா வாரும் ஐயா கோடாங்கி, வார்த்தை ஒன்று சொல்ல கோடாங்கிய தேடி கோடாங்கிய வந்துட்டீங்க. உங்க ஊரு என்ன, பேரு என்ன, நாடு என்ன, நகரம் என்ன? ஓ கோடாங்கி, உனக்கு எந்த ஊரு எந்த ஊரு எந்த ஊரு? எந்த ஊரு எந்த ஊரு? ஐயா கோடாங்கி, உங்க ஊரு என்ன, பேரு என்ன? சரி, இங்க எந்த ஊரு கோடாங்கி? ஐயா வடக்க வந்ததுல எனக்கு எட்டி பாத்துக்கோங்க. ஆமா, வடக்கு எட்டி. ஆமா, என் பேரு, அதாவது எங்க தாத்தா பேரு காசி கோடாங்கி. ஆமா, எங்க அப்பா பேரு ராமலிங்க கோடாங்கி. ராமலிங்க கோடாங்கி. என் பேரு சிவனு கோடாங்கியா. அப்படி நீங்க ஒரு கோடாங்கி வம்சம். அப்பமனா பரம்பரையே கோடாங்கி தானா? ஆமா ஐயா, உங்களை பார்க்கையிலே தெரியுது நல்ல பெரிய கோடாங்கி தான், பேரும் புகழும் பெற்ற கோடாங்கி தான். அதனால எங்களோட இடமதில 8 நாளாக ஒரு பொல்லாத தெய்வம் அட்டாதுட்டம் பண்ணி ஆதாளி போடுகிறது. அது காத்தா நல்ல கருப்பாயன் பேயா நல்ல வைவினையோ செய்வினை பில்லி நல்ல சூனியா பார்த்து சொல்ல வேணும்னு லப்பமார்கள் கேட்ட போது லப்பமார்கள் எங்க சுடலா ஐயா? சற்றே பொருங்கள். காத்தா கருப்பா பேயா பிசாசா பில்லி சூலியமா வைவனை செய்வனையா அடுக்கடுக்கா சொல்லிட்டு இதை அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொன்னா கொஞ்சம் பொறுங்கன்னாரு. சோழி பையில இருக்கக்கூடிய மை டப்பாவை கையில் எடுத்தாரு. ஒரு வெத்தலையை கையில் எடுத்தாரு. வெத்தலையில மைய போட்டு விளக்கு முகப்புலே கொண்டி காட்டுகிறார். விளக்க மாத்தலையா? விளக்கு முகப்புலே கொண்டி காட்டுகிறார். விளக்கு முகப்புல காட்டும் போது ஐயா லெப்பமார்களே ஐயா வாங்க வாங்க இங்க பாருங்க, உங்களோட வந்திருப்பது காத்தும் இல்ல கருப்பும் இல்ல, பேயும் இல்ல பிசாசும் இல்ல, பில்லி சூனியம் வைவனை செய்வனை எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லை. ஆனைக்கும் அக்கினிக்கும் அடங்காத தெய்வம் தேவதை. அதாவது உங்களோட இடம் இதுல ஒரு நிலையம் கேட்டு வந்திருக்கா. சரி, அதனாலே அந்த தேவதையை அப்புறப்படுத்த வேணுமே. ஆனா எனக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? 1000 பொன் அட்வான்ஸ கொடுக்கணும். சரி, அது மட்டும் இல்ல, நான் கேட்கக்கூடிய ஜாமான்கள்லாம் எங்களுக்கு தயார் செய்து தர வேண்டும். ஜாமான்கள் வேணும். என்ன என்ன வேணும் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. லெப்பமார்களே அட்டகும்பா 8 வேணும். அட்டகும்பா 8 வேணும். எண்ணெய் 8 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேண்டும். எனக்கு தீமையத்தை பட்டி 1 வேண்டும். பச்சரிசி பச்சை நெல் அது
மட்டும் காணா எனக்கு எடுத்தறிய ஏழு யாரு தெரிய ஆரே ஐயா வேலப்பமாரே எனக்கு பிச்சி பூ மாலை வேணும் அங்க புள்ள மண்டை ஓடுவேன் ஐயா லப்பமார்களே எனக்கு அட்டை கும்போ 8 அஷ்டகும்பம் 8 ஆமா அதுக்கு தேங்காய் 10 வேணும்யா அதுலயே சின்ன சந்தேகம் என்ன என்ன அஷ்டகும்பம் 8 சரி சரி தேங்காய் மட்டும் ஏன் 10 வேணும் தேங்காய் மட்டும் 10 எதுக்கு உங்களுக்கு ஏன் 10ன்னு கேட்கலா ஆமா கேட்கறத மட்டும்தான் தரணும் குறுக்க மறுக்க பேசக்கூடாது இருந்தாலும் கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல தேங்காய் 10 2 எக்ஸ்ட்ரா வருதுல ஐயா அப்படியா ஆமா. அட்டை கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10ன்னு சொன்னா என்ன 8 கும்பத்துக்கும் 8 தேங்காய் சரியா போச்சு 8 ஒரு தேங்காய் விநாயகர் பூசைக்கு அவருக்கு சரியா போச்சு ஒரு தேங்காய் உங்க தலைய சுத்தி தலையை சுத்தி உங்க தலையெல்லாம் சுத்தி ரோட்ல ஓட்டு உடைக்க அப்ப சம்பளம் யார்கிட்ட போய் வாங்குவாரு ஏன் ஏன் எங்க தலையை சுத்தி ரோட்ல போட்டு உடைச்சிட்டு நாங்க போய் சேர்ந்துருவோம் இல்லையா சரி நீயா எனக்கு சம்பளம் தரப்போற நான் வாங்க கதையில சொன்னோம்மா கதைக்கு தமிழ் நானும் வரேன் ஏம்மா கதையில வந்து நீரை வந்து இந்த பேயை விளக்க வாராரு சரி அப்புறம் வந்து பேய் விளக்காட்டி இங்க தலை சொல்ல தூரம் சுத்தி அட கூறு கெட்ட பிள்ளை கத்தில போட்டு உடைச்சிருவாரு தலைய சுத்தினா உன் தலைய சுத்தல அப்பா. உங்க குடும்பத்து தலையெல்லாம் சுத்தி ஓஹோ. கந்தஷ்டி போகணும் அந்த பொல்லாத தேவதை வெளியே போகணும்னு சரி ரோட்டுல போட்டு ஒரு விடலை போட ஓ திருஷ்டி கழிக்காண்டி ஒரு விடல ஆமா ஆமா அப்படி தெளிவா அதான் சொல்லுங்க. அட்டை கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10 ஆமா அத்தை கும்பம் 8 தான் ஆமா பிச்சி பூ மாலை வேணும் சரி வாங்கிடுவோம் பிள்ளை மண்டை ஓடு வேணும் அதுக்கு நாங்க எங்க போட்டோம் சுடுகாட்டுக்கு போகணும் நான் ஏன் சுடுகாட்டுக்கு போனேன் வர பிள்ளை மண்டை ஓடு எடுக்கணும்னா நீதாமியா போயிட்டு வரணும் நான் ஆண்டு அணைக்க வேண்டியது எம்பிட்டோ நாங்க இருக்கு சுடுகாட்டுக்கு போனோம்னா எங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யாரு பாக்கா அதான் கேட்டேன் என்ன இங்க சொல்லல நீங்க ஆண்டை அணிவிக்கணும் உங்க பொண்டாட்டி பிள்ளைல கட்டக்காரத்தை விட்டுட்டு போங்க அப்ப நான் வேணா விட்டு போறேன்மா ஏன்னா அவன் அண்ணன் தானே சரி அவன் அண்ணன் கிட்ட விட்டு போறேன் ஓ அண்ணங்கிட்ட ஆமா ரொம்ப துன்பமா இருக்கு ஏன் மச்சான் என்னமோ சொல்லுதாரோ உங்க மச்சனு ஆமா ஒரே ஒரு தாலியை கட்டிட்டு ஊர்ல விட்டு வந்திருக்கோம் ஓ மச்சான் மச்சனம் தான் இருங்கண்ணே ஓ ஒரே ஒரு தாலியை கட்டிட்டு ஊர்ல விட்டு வந்திருக்கேன் ஆமா அதே நாங்க ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கோம் என்ன செய்யன்னு தெரியல அவர் ஏமனே ஊர்ல விட்டிய ஆமா உள்ளுக்கு வரணும்னா நாங்க ஊர்ல தானே விட்டு வர முடியும் அப்படி விவரமா சொல்லுங்க நீங்க வேற ஊர்ல விட்டேன் உடனே நானும் தப்பா நினைக்க நம்ம அக்கா மறுபுறம் தப்பா நினைக்க போறாங்க நினைப்பாங்களோ ஒரே ஒரு தாலியை கட்டி சரி எங்க ஊர்ல விட்டுட்டு ஓ வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் ஆமா சரி அதனால சுடுகாட்டுக்கு தான் போகணும் புள்ள மண்டை ஓடு வேணும்னா அந்த மனை தைரியம் எனக்கு கிடையாதம்மா சரி நான் தான் சுடுகாட்டுக்கு போக மாட்டேன் அதனால பிச்சிப்பு மாலை வேணும் பிள்ளை மண்டை ஓடு வேணும் சரி எடுத்து எறிய 7 சேவல் வாங்கிருந்தேன் ஆமா அடுத்து அதாவது அறுத்து எறிய 6 கடா நல்லா வச்சு சாப்பிட 6 கிடா ஆமா நல்ல கேக்காரு பாத்தியா என்னடே செய்ய முடியும் உடல்ல தெம்பு குறைஞ்சு வச்சுல குறைஞ்சு வச்சுன்னா அந்த கிடாக்கறி சாப்பாடு நல்ல சாப்பிடலாம் கடாக்கறி சாப்பாடு சரி வாங்கிருந்தேங்க அதாவது அறுத்தறிய 6 கோழி 6 கோழி எடுத்தறிய 7 கடா 7 கிடா வாங்கிருந்தீங்க வேணும் சரி அது மட்டும் இல்ல என்ன நல்ல கன்னி கோழி முட்டையா வேணும் பாத்துக்கோ அதுவும் நாட்டுக்கோழி முட்டை வேணும் என்ன பிராய்லர் முட்டைலாம் ஆவாதோ பிராயில வாங்கி கொண்டு உன் பொண்டாட்டிக்கு அவிச்சு வை வச்சு நச்சிருவா ஆமா நாட்டுக்கோழி முட்டை சரி அது மட்டும் இல்ல வேற என்ன பச்சை நெல்லு பச்சரிசி சரி அது மட்டும் காணாது என்ன தீப ஏத்த திரி நூலு ஆமா புது தீப்பெட்டியும் ஒண்ணு வேணும் அடப்பாய் ஒரு தீப்பெட்டியுமா வாங்கப்படாது அது நாங்க வாங்கி வைக்கணுமா ஆமா அத்தனையும் தந்திரானாத்தா சரி அத்தனையும் தந்து 1001 ரூபாயும் அச்சாரம் கொடுக்கணும் ஆமா 1001 பொண்ணை அச்சாரம் கொடுத்தீரானா எண்ணி 8 நாளையில எண்ணி 8 நாளையில அந்த பொல்லாத தேவதைய அப்புறப்படுத்தி தாரேன் என்று மாயாண்டி சொன்ன போது பார்த்துட்டாரே லப்பமா சொல்லாத தேவரே என்னத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல ஆமா அப்புறப்படுத்தி ஆக வேணும் என்று ஐயா ஐயா கோடாங்கி என்ன கேட்டாலும் உங்களுக்கு தாரேன் ஆகட்டும் என்றே சம்மதித்து அவர் மறுவள்ளி கிழமையில மூந்தி நல்ல கற்களில அப்பனை முதச்சாம வேலையில அந்தி கருக்களில அந்தி சாயும்
போல் வடிவம் கொண்டு அந்த மக்கம்பள்ளி வாசலே மக்கம்பள்ளி வாசலே மாயாண்டி வாரா அடே மாயாண்டி சுடலையா வரவோ இந்த லப்பமார்கள் ஓடி வந்து ஐயா வாங்க வாங்க சாமி வாங்க 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 சாமி வாங்க 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 என்று வரவேற்பை கொடுத்தார் என் வரவேற்பை கொடுத்து என் ஆண்டவன் சுடலைய வரவேற்பு கொடுத்தோ ஆமா அப்படி மக்கத்து பள்ளியிலே தன்னுடைய அரண்மனைக்குள் அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்து வேங்கி வைத்த ஜாமான்கள் எல்லாம் கையிலே கொடுத்தார் சரி அப்படியே பார்த்தார் ஆண்டவன் சுடல ஆயற்றும் என்று வேங்கி வைத்த ஜாமான்களை எடுத்து பரத்தி சோழி பையை திறந்து தன்னுடைய விக்கிரகங்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர் அப்படியே ஆகட்டும் என்று ஐயா லப்பமார்கள என் கோடாங்கி அடிச்சு குறி தொலக்குவேன் குறி தொலக்கும் போது என் மேல சக்கம்மா வருவா சக்கம்மா வந்து கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் ஆகட்டும் என்றே சம்மதித்தோ அப்படியாகவே சக்கம்மா விக்கிரகம் குட்டிச்சாத்தா விக்கிரகம் எடுத்து வைத்து அவர் எப்படி கோடாங்கி அடித்து குறி தொலக்க போகிறாள் தெரியுமா ஐயா லப்பமார்களே உண்டுனா உண்டுன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு போன வெள்ளிக்கிழமையில மூதி நல்ல கருக்கலில முதச்சாம வேளையில அந்தி நல்ல கருக்கலில அந்தி சாயும் வேளையில உங்களோட கோட்டைக்குள்ள 8 நாளா 8 நாளா செய்ததுண்டா செய்ததுண்டு ஓட்டதுண்டா 8 நாளா அடே லப்பமார்களே மாட்டெலும்பும் செங்கல் துண்டும் உங்களோட கோட்டைக்குள்ள திரட்டி வாரி எரிந்ததுண்டா உண்டா உண்டா 8 நாளாக அங்க அடகதவ தட்டியது உண்டா ஆதாளி போட்டதுண்டா போட்டதுண்டா அங்க ஒரு தெருவில் கொலவ சத்தம் மருதவி அவைய சத்தம் ஆளில் அவ கண்ணீர் கண்டு அளவில் எட்டி அடித்ததுண்டா பக்கீரிய கண்ணீர் கண்டு கண்ணீர் கண்டு பல்லில் எட்டி அடித்ததுண்டா அடித்ததுண்டோ எட்டோடு 8 நாளா எடுத்து ஏப்பம் போட்டது உண்டா? உண்டா? அடகதவ தட்டியது உண்டா? ஐயா உண்டியா உண்டு. ஆதாளி ஓட்டது உண்டா? ஐயா உண்டு. ஆனை போல அதறி இருக்கும். அலறி இருந்து. ஆனா ஆனை வந்து தடம் இல்ல. பூனை போல பதுங்கி இருக்கும். ஆமையா. புலி பாய்ச்சல் பாய்ந்திருக்கும். பாய்ந்திருக்கும். ஆனா புலி வந்த தடம் உண்டா? கிடையாது ஐயா. ஒரு தெருவுல கொலவ சத்தம் நடந்தது. ஒரு தெருவுல அவைய சத்தம் நடந்தது. அவையும் போட்டு இருக்கும். கொலவ போட்டு இருக்கும். கொலவ போட்ட பெண்கள் இருப்பார்களா? இல்லையே. இதெல்லாம் யாருடைய வேலை தெரியுமா? யாருடைய வேலை? உங்களோட இடமதிலே வந்து ஐயா எலப்பமார்களே, காத்தும் இல்ல கருப்பும் இல்ல பேயும் இல்ல பிசாசும் இல்ல பில்லி நல்ல சூலியம்மோ வைவனையோ செய்வனையோ செய்வனையோ
காத்தும் இல்ல கருப்பும் இல்ல ஆமா பேயும் இல்ல பிசாசும் இல்ல விசாசம் இல்ல. பில்லி சூனியம் வைவனை செய்வனை எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது. உங்களோட இடமதிலே வந்திருப்பது ஆமையா. யார் தெரியுமா? யார், யார்? அடேலப்பமார்கள என்னய்யா? கைலையில பிறந்தவன் தான் பிறந்தவன் தான் கடவுளுக்கு திருமகன் தான் திருமகன் கடவுளுக்கு திருமகள் மையான சென்ற புள்ள மாயாண்டி சுடலாய்யா அவர் உங்களோட இடமதில நிலையம் கேட்டு வந்திருக்க நிலையம் போட்டு கொடுக்கிறான் உங்களோட குடும்பத்தையும் வாழையடி வாழையாக வாழ வைத்து பாப்பா தொடங்கியும் சொன்னவோ நல்லப்பமார்கள் ஏதே சொல்வார் ஐயா கோடங்கிய நிப்பாட்டும் 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 ஐயா கோடங்கிய அதாவது கையிலேயே பிறந்தவன் கடவுளுக்கு திருமகன் என்று சொல்லுகிறீர்களே அப்பேற்பட்ட சாமி அதோ இந்து தெய்வமாச்சே நாங்களோ குல்லாவை போட்டு அல்லாவை தொழுது கொண்டு இருக்கிறோமே எங்களால எப்படி ஐயா நிலையம் போட்டு கொடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு பேரை சூட்ட முடியும் என்று சொல்ல ஐயா அதாவது பிறக்கும் பிள்ளைகளுக்கு பேர் கொடுத்து நிலையம் போட்டு கொடுத்தீரானா உங்களுடைய குடும்பம் எல்லாம் வாழையடி வாழையாகவே வாழ வைப்பார் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து ஆண்டவன் மகன் மாயாண்டி சுடலைக்கு அவர்கள் கொடை போட்டு கொடுக்க வேணும் நிலையம் கொடுக்க வேணும் என்று சொல்லி ஆகட்டும் என்று சம்மதித்து பிறக்கும் பிள்ளைகளுக்கு பேரை சூட்ட வேணும் என்று அவர் அளவோடு ரொட்டி சுட்டு படப்பு போட்டு இசமகன் சுடலைக்கு ரொட்டி சுட்டு படப்பு போட்டு ஆண்டவன் தான் சுடலைக்கு அந்த சட்டி சோறு கொடுப்பாரா சட்டி சோறு கொடுக்கும் சுடல கேட்டபடி ரொட்டி சுட்டு படப்பு போட்டு உனக்கு சட்டி சோறு வச்சிருக்கேன் ஏ மாடா போதுமா மாடா உனக்கு இன்னும் வேணுமா மாடான்னு கேட்டாங்க என்ன கேட்டாங்க போதுமா மாடா உனக்கு இன்னும் வேணுமா மாடான்னு கேட்டாங்க அதுதான் சுடலை ஈசன் என்று பேர் பெற்ற எங்க அப்பன் மாயாண்டி இன்னைக்கு போதுமா மாடான்னு கேட்டதுனாலே சுடலை மாடன் என்றே பேர் நாமங்களை பெற்றார் சோடலை மாடன் என்று பேர் நாமங்களை பெற்று அந்த மக்கத்து பள்ளியிலே ஆண்டவன் சுடலைக்கு அவர் எப்படி இன்னும் கொடுக்கிறார் தெரியுமா அங்க ஈசமேன் சுடலைக்கு மக்கம் பள்ளி வாசலில மூங்கில்லா கனவு வெட்டி கோடி பறக்க விட்டு மூங்கில்லா கனவு வெட்டி அதாவது பள்ளி வாசலுக்கு பின்னால ஒரு வாக மரம் நிற்கும் இந்த வாக மரத்துல பச்சை கொடிய பறக்க விடுவாங்க அது யாருக்கு ஆண்டவன் சுடலையும் மாயாண்டிக்கு இந்த சந்தன கூடு வருதே அது யாருக்கு யாருக்குன்னு அதுவும் சுடலைக்கு தாமனே கொடிக்கட்டு நடத்துவாங்களே அது யாருக்கு அதுவும் எங்க அப்பன் மாயாண்டி சுடலைக்கு தான் அதே போல அவர்களுக்கு நிலையம் போட்டு கொடுத்து அது மட்டும் காணாதென்று பிறக்கும் குழந்தைகளுக்கு பகவானுடைய அருளால அதாவது ஈசன் சிவன் பெருமான் பகவான் ஆண்டவன் பகவானுக்கு பதிலாக பக்கிரி என்றே பேர் நாமங்களை கொடுத்தார் என் தாயாகப்பட்ட பார்வதிக்கு பாத்திமா என்று பெயரை கொடுத்து பேச்சிக்கு பாத்திமா பீவி என்று பெயர் கொடுத்தார்கள் ஆண்டவன் சுடலைக்கு பதிலாக சுலைமான் என்று பெயர் நாமத்தை கொடுத்தார் மாயாண்டிக்கு பதிலாக
பதிலாக அதாவது மசூரி என்று பெயர் நாமங்களை கொடுத்து சரி. மைதின் என்று பெயர் நாமங்களை கொடுத்து ஆண்டவன் மாயாண்டி பேரையும் எங்க அம்மா பேச்சி பேரையும் சேர்த்து எப்படி கொடுக்காங்க? எப்படி? மைதின் பிச்சை. மைதின் பிச்சை யாருக்கு? மாயாண்டி பேச்சி பிரம்மசக்திக்கு பேர் நாமங்களை கொடுத்து அங்க வில்லோடு முரசோ ஈசமேஞ்சுடலாயா மக்கம்பள்ளி வாசல் அங்கு ஒரு நிலையங்களை வாங்கி கொண்டு அப்படியாகவே ஆகட்டும் என்று நாம இங்கிருந்தால் காணாது என்று சொல்லி ஈசமகேஞ்சுடல நம்ம மலையாளம் போக வேண்டும் என்று தானே மனதில் எண்ணி அவர் மக்கத்து பள்ளி விட்டு எங்கே எங்கே வாராரா வாராரே சுடலாயா பேசியத்தான் அழைத்து கொண்டு ஈசமகே மாயாண்டி அவர் எங்கே எங்கே வாராரா ஆண்ட வந்தான் சுடலாயா எங்கே எங்கே வாராரா பாலக்காடு வழியாக கொட்டார கரையதற்கு சுடலாயா கொட்டார கரையதில பகவதியாள் வாசலில எட்டோடு 8 நாளா ஆணி நல்ல திருவிழாவும் அழகோடு நடக்குதையா ஆண்டவன் தான் சுடலாயா எங்கே எங்கே வாராரானா பகவதியாள் வாசலிலே வந்த அமைதியாக இருந்தமே ஆனா நம்ம அம்மா பகவதி நாமளை மதிக்க மாட்டாள் என்று சொல்லி பகவதி நாமளை காண வேணுமே ஆனா நாம என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று இங்க ஈசமகேஞ்சுடலாயா அவர் என்ன ஏது செய்வாரா பூஜை செய்யும் போத்தியே ஏ புடதியில அடிக்கா தீபம் பூசாரி அவர் தீபத்தட்ட புடுங்கோ விடலட்டி தேரழுக்கும் பெண்கள் அவர் கிச்சு முட்டு மூட்டுவார் தேரவடத்தை இழுப்பார் தேர அச்சாணிய ஒடிவார் தேர்வடத்தை அப்பா கூட்டத்தோடு கூட்டத்தோடு அங்க கூட்டத்தையும் கலைக்கா கூட்டமாக தேரும் திருவிழாவும் ஆணி மாசத்திலே அம்மா பகவதியாள் வாசலிலே கொட்டாரக்கரையதிலே குமாரி பகவதியாள் வாசலிலே 8 நாளா தேரும் திருவிழாவும் நடந்து கொண்டு வருகிறது. தேரும் திருவிழாவும் நடக்கும் போது நாம அமைதியா இருந்தா நம்ம அம்மா பகவதி பாப்பாளா? ஒரு பொழுதும் பார்க்க மாட்டா என்று மனமதில எண்ணிக்கொண்டு அதாவது பகவதி அம்மாவுக்கு பூஜை செய்யும் போத்திய போய் புடதியிலே அடிக்காரு. தீவ தட்ட புடுங்குதாரு, செவிட்டிலட்டி அடிக்கிறார். முன்குடும்பி வேதியர முதுகுலட்டி அடிக்கிறார். பின்குடும்பி வேதியர பின்னால எட்டி ஓங்கி அடிச்சார். அப்ப மெயின் சுவிட்சில கை வைக்கணும். நிறைய போட்டாச்சு. அடினா அடி ஒவ்வொரு அடி இட்டி மாதிரி விழுகிறது. அப்ப பார்த்தா இங்க பூசாரிய நம்ம அடிச்சிட்டோம். இனி சும்மா இருக்கலாமா? தேரும் திருவிழாவும் தெருவில் வர போது கூட்டத்தோடு கூட்டமாக தேர் இழுக்கும் பெண்கள் எல்லாம் கிச்சு முச்சு முட்டுகிறாரு.
போட்டுறாரு. கிச்சு கிச்சு சிகிச்சை போட்டுறாரு. ஓட்டுகிறாரு. தேர் வடத்தை இழுத்து அட்டு போடுதாரு. ஆமையா. தேர் அச்சாணியை ஒடுக்குகிறார். உருவுகின்றார். கூட்டத்தோடு கூட்டமாக கூட்டத்தை கலைத்தார். ஆமா சுவாமி. அப்போ பார்த்தாரு பூசாரி. ஆமா. அதாவது நம்பூதிரி என்ன செஞ்சாரு? என்ன? இது யாமியா நமக்கு இந்த வேலை, இந்த வம்பு நமக்கு எதுக்கு? நமக்கு ஏன் இந்த வம்பு? ஆமா. இந்த அம்மை பகவதி பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். ஆமா, கண் திறந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால நாம ஏன் இந்த அம்மாளுக்கு பூஜை செய்யணும் ஏன் பூஜை செய்யணும்? அப்படின்னு தீவத்தட்ட கீழே போட்டாரு. கீழே வைத்தாரு. கதவை இழுத்து பூட்டினாரு. பூட்டினாரு. தாக்கோல் போட்டாரு. சரி. கொண்டு வந்து தருமகர்த்தா இடத்துல ஒப்படைச்சிட்டார். கையில ஒண்ணு ஒப்படைச்சிட்டாரு. ஆமா. பார்த்தா பகவதி ஆமையா. தேரும் திருவிழாவும் நம்ம கல்யாண வாசலா இருக்கும்போது நாம இந்த நேரத்திலே நாம அங்க இங்க தேரு தெருவுல நிக்கி நம்மளுடைய ஆலயம் இழுத்து அடைச்சிருக்கு. என்ன காரணம்? இதை அறிய வேணும், தெரிய வேணும் என்று அம்மா பகவதா தேவியானவள் தன்னுடைய ஞான கண்ணால் பார்த்தார். அம்மை பகவதி ஞான கண்ணால் பார்க்கும்போது ஆண்டவன் சுடலை மாயாண்டி எப்படி இருக்குகிறார் தெரியுமா? சின்ன சிறு பிள்ளை போ, சின்னஞ்சிறு புள்ள போ, என்ன 10 வயது பால ஈசமயஞ்சுடலாய்யா. சின்னஞ்சிறு பிள்ளையாக 10 வயது பாலகனாக ஆண்டவன் சுடலை நிற்க கண்டு பார்த்தாள் பகவதி. யாரடா இந்த சிறு குழந்தை? நாமளோட இடமதிலே வந்து அட்டாதுட்டம் செய்து அட்டகாசம் பண்ணுகிறத என்று அம்மை பகவதி ஓடோடி வந்து அப்பா ஏ பாலகா, தேரும் திருவிழாவும் நடக்கும் போது அட்டாதுட்டம் பண்ணி கொண்டிருக்கிறாய. ஊரு என்ன, பேரு என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, நீ எங்கிருந்து இங்கு வந்த, உனக்கு எந்த ஊரு, எந்த தேசம்? அடே அடே பால, உனக்கு எந்த ஊரு, எந்த தேசம்? எப்ப என்னிடத்தில் உன் பேரு என்ன, உன் நாடு என்ன, உன் நகரம் என்ன, எங்கிருந்து இங்கு வந்த காரணம் என்ன என்ற ஆண்டவன் சுடலையிடமதிலே வந்து அம்மை பகவதி கேட்ட போது உடனே பார்த்தார். அம்மா பகவதி, என்ன பார்க்கையில உனக்கு யாருன்னு தெரியலையா? தெரியலையா? அம்மா ஏ பகவதி, எல்லாத்துக்கும் பெரியவா உனது அக்கா இருக்காளே, உங்க அக்கா, அவ மகன். எல்லாத்துக்கும் பெரியவா அம்பிகை பகவதியால் பெற்ற பாலக அம்மா என் பகவதி. நான் யாரு தெரியுமா? கைலாச சந்தனம் தண்ணில் பிறந்தவன். கைலாச சந்தனம் தண்ணில் பிறந்தவன். கடவுளை கண்டு வரங்களை பெற்றவன். யாம சாம நேரம் ஐயானம் சென்றவன். மங்கை பகவதி வாசலில் வந்தவன். வளப்போர்க்கு வளப்போர்க்கு பிள்ளையாக அம்மா வளப்போர்க்கு பிள்ளையாக ஒந்தன் வாசல் வந்தேனம்மா. சுடலாயா சொன்ன போது சுடலாயா பகவதி ஐயாதை சொல்வா. கைலாசம் சந்தனம் தண்ணில் பிறந்தவன். கடவுளை கண்டு வரங்கள் எல்லாம் பெற்றவன். ஏம சாம நேரம் ஐயானம் சென்ற பிள்ளை. மங்கை பகவதியால் வாசலுக்கு வளப்போர்க்கு பிள்ளையாக உன் வாசல் வந்தேன் அம்மா. அம்மா என் தாய பகவதிய பெற்றாள பார்வதியாள் பேர் கொடுத்தார் பகவானும் என்ன வளத்தாள வன பேச்சு. நாம் வளப்போர்க்கு பிள்ளையாக உந்தன் வாசல் வந்தேன் அம்மா என்று சுடலாய்யா சொன்ன போது பார்த்துட்டாரே பகவதியா. மாயாண்டி பகவானுக்கு மகனையானா இந்த பகவதிக்கும் மகன்தான்.
ஈசனுக்கு மகனையானால் ஆடீஸ்வரிக்கும் மகன்தானடா வந்த மகன் போகவே என் வாசலில இருமகன் மகன சுடலாய என் வாசலில இருந்தீரானால் திருவாடிய முளதில அங்கத்துக்கு மேட்டு கற்களில அள்ளும் பணம் நுள்ளுங்கால் ஏழுகிடற திறவியந்தான் எப்பையனையனம்மா இருக்குத அந்த திறவியத்தை காத்தல்லவோ நீ கட்டுடனே தந்தையானா மகன சுடலாய்யா என்று பகவதியா சொன்ன போது பகவதியால் சொன்ன போது பாலகை சுடலாய்யா பாலகை சுடலாய்யா எந்தாய பகவதிய தரவியத்தை கட்டுங்காவலுமாக காத்து தரவேணுமையான உன்னுடைய வாசலிலே பச்சரிசி சாதம் பல வகைகள் தானே உண்டு அதனாலே வருடத்துல ஒரு தடவை மையானம் சென்றவரை எனக்கு அனுமதி தர வேணும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று மங்கை பகவதியால் வாக்கு சொல்லி வரங்களை கொடுக்க ஆண்டவன் சுடல அங்க தெற்கு மேட்டு கருக்கலில திருவாடிய மூடதில அவர் எழுகிற திரவியத்தை ஏனையனம்மா காக்க வேணும் எந்தாய பகவதிய காத்து வர வேணுமானால் எனக்கு 21 நிலையமாது அம்மா 21 நிலையமாது எனக்கு இணையனம்மா கொடுக்க வேணும் பார்த்தாரே பகவதியா ஏ மகனே அப்பா ஏ சுடல நீ இருக்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் உனக்கு என்னப்பா 7 நிலைய வேணும் 21 நிலையம் அதை இணையனமா தருகிறேன் என்று சொல்ல ஆண்டவன் சுடலைக்கு எப்படி நிலையத்தை கொடுக்கிறார் தெரியுமா அம்மனுடைய அருளாலே ஒரு பெண் குழந்தை பிறந்தது மாவிசைக்கு என்று பேர் நாமங்களை கொடுத்து அப்படி மாவிசைக்கு பெண்ணானவளை வளர்த்து வாலிபமாகி வர 7 கிடார திரவியத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து திரவியத்தை கல்வாடியவன் குடும்பத்தை கருவறுக்க வேணும் என்று சொல்லி ஈசமாக சுடலாய்யா ஈசமாக சுடலாய்யா தவனை தான் கருவறுக்க 7 கிடார திரவியத்தை அள்ளி சென்ற புலையனத்தாய் நம்ம பழிவாங்க வேணும் என்று மாயாண்டி மறி கொழுந்தோ மல்லிகைப்பூ வாசகி பேச்சி பேரு பெற்ற சுடலாயா பண்டாரம் வடிவம் கொண்டு மாவிழகி பெண்ணவள நீட்டு நாளையில சிறையெடுத்தார் சுடலாயா அம்மாவோடு கொடியோடு என்ன மாவூச போட வேணும் என்று சொல்லி மாயாண்டி என்று சொல்லி மாயாண்டி அவர் என்னை அதை செய்வாரா பயிர்களெல்லாம் அப்படியா தான் அழித்து நந்தங்காளி புலையனிடும் அப்படி பலியன்மார்கள் சொன்ன போது மச்சுக்கு அணி வைத்தான் மைச்சி மிள கையிலடு
அப்படிப்பட்ட மாயாண்டி சுடலைய பிடித்து 3.25 நாளைக்குள் அடைக்க வேணும் என்று காக்காட்சி மலையிலே கண்ணாடி பஞ்சோலையில ஊட்டுக்கடை கொடுத்தா. ஊட்டுக்கொடை பார்ப்பதற்கு ஆண்டவன் சுடலினுடைய கொடையை பார்க்க ஊர் மக்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்க பார்த்தார் ஆண்டவன் சுடலை. அப்பா ஏ பொலையா, எனக்கு நரபலி கேட்டனே 7வது பரணில நலபரிய எங்கே என்று சொல்ல. நரபலி வேணிமையானா நான் எங்க போவேன் அதை செய்வேன் என்றுதானே சொன்ன போது, அப்பா பொலையா அங்கு இங்கு போக வேண்டாம், உனக்காகவே பிறந்தவ ஒருத்திக்கு ஒரு மக தலப்பிள்ள சூலியானவா. அவ தலப்பிள்ள சூலி கல்யாணமே ஆயிருக்க கூடாது, கன்னி பெண்ணாக இருக்கணும், நிறமாத்த சூலியா இருக்க வேணும் என்று சொல்ல. அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து ஊட்டு கொடை கொடுக்கும் போது அந்த மாவிசைக்கு பெண்ணவளை கொண்டு வந்து மாவோடு கொடியோடு மாபூச போட வேணும் என்று அவன் 7வது பரணலதான் மாவிசைக்கு கொண்டு வந்து அவன் பரணதியில ஏத்துவானா. கத்தாழ நாரெடுத்து தலையகுந்தான் தான் வகுந்து தலைய வகுந்தா 2 தூணுல கட்டுனா, கைய கால வகுந்து கட்டுனா. அப்படி கட்டி கொண்டிருக்கும் போது இவ பார்த்தா நான் மாவிசைக்கு பெண்ணானவா, என் தகப்பா பெரும்புலையா நான் பெத்து நானும் எடுக்கலைய, பிள்ளை முகம் பார்க்கலைய, என்னை எந்த ஊரு தாவாதைக்கோ நீ பலி கொடுக்க துணிந்து விட்டார். அதனால எந்த அப்பா ஏ அப்பா எந்த ஊரு தேவாதைக்கோ என்ன பலி கொடுக்க துணிஞ்சதுனால உன்னைய நான் இனி உன்னோட இடமதில எருக்கல குறுக்கல கள்ளி கத்தால முளைக்க என்று பெண் குழந்தைக்கே வாரிசு இல்லாம போக போ என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்க பார்த்தார் எங்க அப்பன் மாயாண்டி சுடல. மண்ணாக இருந்த வேணும் மண்டையாட்டி பேசுடையோ, கல்லாக இருந்த வீடோ அங்க கலகலன்னு சிரிக்கிறப்போ, வெங்கலமா இருந்த வீடோ அங்க வெடுவெடுன்னு இறங்கி வந்து ஏய் போலையா என்னடா ஒப்பாரி சத்தம் காட்டுக்கிட்டு இருக்கு, எனக்கு நேரமாகுதுடா அப்படின்னா ஆட்டு மனு சம்மதிச்சான். அவன் ஒரே வாழ நல்ல கையில் எடுத்தான், பெற்ற புள்ளை என்று பாராமல் நெஞ்சதை தாங்கிருவானா. ஈர கோல தாமரைக்கா எழுத்து இலையில் வைப்பானா, எழுத்து இலையில் வைத்த போது ஈர கோல தாமரைக்கா எடுத்து இலையில வச்சா ஈரக்கொலையும் தாமரைக்காவும் அப்படியே துடி 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 துடின்னு துடிக்குகிறது. அதனாலே மாவிசைக்கு பெண்ணாவள ஆண்டவன் சுடலை மாவோடு கொடியோடு மாபூச போட்டு விட்டு நாம இங்க இருந்தால் காணாதென்றே அப்படியே 3.25 நாளிகைக்குள்ளே நந்தமுங்காளி பெரும்புலையினிடமதில சிமிழுக்குள் அடைபட்டா. அப்படி சிமிழை கொண்டு வந்து கசத்திலே தாழ்த்தா. தன் மனைவியானவா தண்ணீர் எடுக்க போனா சிமிழு தெரித்து அந்த குடத்துக்குள் விழுந்த போது சிமிழது தான் தெரித்திடுமா. ஆண்டவன் தான் சுடலையா அவர் ஆடுதார பாடுதார சுடல ஆதாரி போடுவாரா, இங்க இருந்தால் காணாதே என்று சொல்லி சுடலையா 7 கடார திரவியத்தை என்ன செஞ்சாரு எடுத்துக்கொண்டு வந்து பகவதியால் வாசல்ல ஒப்படைத்து விட்டு நாம எங்க இருந்தால் காணாதே என்று குற்றால தீர்த்தமாடி அவர் எங்கே வாராரானா முதல் நிலையம் வாங்க வேணும் என்று சிவரை பேரி தன்னாதில முதல் நிலையம் வாங்குதார ஐகோடு தன்னாதில 6 மங்கலம் கொலுவருக்கும் 6 மங்கலம் சுடலையா ஐகோடு சென்றல்லவோ அவர் சாட்சியது சொன்னதால ஐகோட்டு மகாராஜா என்று பெயர் நாமம் பெற்றுக்கொண்டு அவர் இங்கிருந்தால் காணாதே என்று மனமதில எண்ணிக்கொண்டு
சிவஸ்தலமும் அங்க 108 திருப்பதியும் கண்டுமல்ல சேவை செய்து இந்த சுரண்டை மாநகரத்தில பிள்ளையாறு கோயிலில கீழே சுரண்ட தன்னாதியில பிள்ளையார் கோயில் தருவதில நிலைய வாங்க வேணும் என்று என்னை நாடாரோட சமுதாயத்தில் அங்கே ஒரு நிலையம் வாங்கி அங்க வருடத்துல ஒரு தடவை ஐப்பேசி மாதத்தில 3 வெள்ளிக்கிழமையில என்ன கால் நாட்டி நோம்பு போட்டு அங்க கடைசி வெள்ளிக்கிழமையில அங்க வில்லோடு முரசோடு மேல நல்ல தாளத்தோடு என்னை கொட்டை விழா பெற்று கொண்டு அங்க கேட்ட மக்களுக்கு என்னை கேட்ட வாரம் தான் கொடுத்து வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்து கீழே சுரண்டை மாநகரத்திலே வந்து சந்தி பிள்ளையாறு கோயில் தெருவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாடை ஆள பிறந்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக சான்றோர் சத்திரியர் வம்சத்திலே வந்து உதித்த நாட்டாமை வகையாறுகள் ஒன்று கூடி ஆண்டவன் சுடலைக்கு வில்லோடு முரசோடு மேலதாளத்தோடு கொடை போட்டு கொடுக்க கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி தான் கொடுத்தோ நாட்டாம வகையார் குடும்பங்களை எல்லாம் வாழையடி வாழையாக கல்யாண வாசலாக ஆண்டவன் சுடலை ஒரு வேலியாக நாட்டாம குடும்பத்து வகையாரெல்லாம் ஒரு பயிராக சீரும் சிறப்புமாகவே கொலுவிருந்து வருகிறார்.